மாணவர்களிடையே நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பங்கேற்று சிறப்பித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த காரணம்பேட்டை அருகே தனியார் பள்ளியில் சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்லடம் காவல்துறையினர் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் போதை ஒழிப்பு குறித்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்லடம் சிறப்பு காவல்துறையினர் மற்றும் மாணவர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நத்தம் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் இருசக்கர வாகன ஓட்டி பலத்த காயமடைந்த நிலையில் லாரி ஓட்டுநர் தப்பி ஓட்டம் பிடித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பாப்பாப்பட்டியைச் சேர்ந்தவர் சங்கிலி மகன் கனகராஜ். விவசாய தொழில் செய்து வரும் இவர் தனது தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளை நத்தம் சந்தையில் விற்பனை செய்வதற்காக அவருக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தில் எடுத்து சென்றுள்ளார். அப்போது பாப்பாப்பட்டி பிரிவு அருகே வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த டிப்பர் லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த கனகராஜ் பலத்த காயமடைந்தார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த கனகராஜை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிய நிலையில் தப்பியோடிய ஓட்டுநரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் விபத்து தொடர்பாக நத்தம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். திருவாடானை அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயம் களை கட்டியது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சின்ன கீரமங்கலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாலிங்க மூர்த்தி கோயிலில் பால்குட பூக்குழி ஆனி மாத உற்சவ விழாவை முன்னிட்டு கிராமத்தின் சார்பில் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் மொத்தம் 20க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. சாலையில் மாடுகள் சீறி பாய்ந்து ஒன்றை ஒன்று முந்தி சென்ற காட்சி சாலையின் இருபுறமும் கூடியிருந்த பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் மாட்டு வண்டிகளை ஓட்டிய சாரதிகளுக்கும் பணம் மற்றும் மாட்டுக்கிழாய் பரிசாக வழங்கப்பட்டது. ஓமலூர் பகுதிகளில் சந்துக்கடை அமைத்து கலப்பட மதுபானம் விற்பனை செய்த 5 பேரை ஓமலூர் போலீசார் கைது செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலைய பகுதிகளில் சட்டவிரோதமாக சந்துக்கடை மற்றும் தாபா மூலம் கலப்பட மதுபானம் விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. இதன் எதிரொலியாக ஓமலூர் டிஎஸ்பி சஞ்சீவ்குமார் உத்தரவின் பேரில் ஓமலூர் காவல் நிலைய பகுதிகளில் சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க ஆய்வாளர் லோகநாதன் தலைமையிலான போலீசார் மற்றும் டிஎஸ்பி குற்றப்பிரிவு போலீசார் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் தீவிர சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கலப்பட மதுபானம் விற்பனை செய்த புளியம்பட்டி கோவிந்தன், கருத்தானூர் ஈஸ்வரன், காமலாபுரம் மாதையன், ஓமலூர் தங்கராஜ், சுந்தரவடிவேல் ஆகியோரை அதிரடியாக கைது செய்து அவர்களிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள், சுமார் 10,000 பணம், செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து கைது செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல் நிலைய பிணையில் எச்சரிக்கை செய்து போலீசார் அனுப்பி வைத்தனர். கரூர் கலைஞரின் அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டம் குறித்து பயிற்சி நடைபெற்றது. கரூர் மாவட்டம் கீழ்கருப்புத்தூர் ஊராட்சி வேங்காம்பட்டியில் கலைஞரின் அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டம் குறித்து பயிற்சி நடைபெற்றது. இதில் கருப்பத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கம்மாள் தலைமை வகித்தார். உதவி வேளாண்மை அலுவலர் நித்யா வேளாண்மை துறையில் செயல்பாட்டிற்கு உட்படும் திட்டங்கள் பற்றியும், சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் உழவன் செயலியின் பயன்பாடுகள் பற்றியும், இடுபொருட்கள் முன்பதிவு செய்யும் முறை பற்றியும் விவசாயிகளுக்கு கூறினார். இதனைத் தொடர்ந்து உதவி வேளாண்மை அலுவலர் மற்றும் வட்டார தொழில்நுட்ப வேளாண் அதிகாரி ஆகியோர் பல்வேறு விவசாய திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தனர். பயிற்சியில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. வாணியம்பாடியில் தனியார் தோல் தொழிற்சாலைக்கு ஆட்டுத்தோல் ஏற்றி வந்த லாரி மற்றும் தொழிற்சாலையை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த உதயந்திரம் பகுதியில் தனியார் தோல் பதனிடும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையை சுற்றி சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இரவு வெளியூரில் இருந்து ஆட்டுத்தோல்களை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று வந்துள்ளது. அப்போது லாரியில் இருந்து ரத்தம் சொட்டியபடி வந்ததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் லாரியை நிறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இங்கு தோள்களை கொட்டி இறக்கினால் துர்நாற்றம் வீசுவதாகவும்,
இங்கு வசிப்பவர்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாவதாகவும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வாணியம்பாடி கிராமிய போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்தனர். வால்பாறை கூழாங்கல் ஆற்றில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தற்போது இன்று மதியம் முதலே மழையானது தொடர்ந்து பெய்து வருவதால் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக வால்பாறை அருகே உள்ள கூழாங்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வால்பாறை பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் இறங்கி குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேலும் வால்பாறை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆற்றின் கரையோரம் செல்ல வேண்டாம் எனவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். போச்சம்பள்ளி அருகே 11 கிராமங்கள் சேர்ந்து 9 ஆண்டுகள் கழித்து நடைபெறும் ஊர் திருவிழாவில் கிராம மக்கள் மாவிளக்கு எடுத்தும் தீமிதித்தும் வழிபாடு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜிங்கல்கதிரம்பட்டி, கொசப்பட்டி, பாப்பானூர் உள்ளிட்ட 11 கிராமங்கள் சேர்ந்து ஊர் திருவிழா செய்ய தீர்மானித்தனர். பின்னர் 9 கிராம மக்கள் கொடியேற்றி காப்பு கட்டி விரதம் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து கோவில் திருவிழாவானது தொடங்கியது. அந்த வகையில் அம்மன் சாமிக்கு சிறப்பு பூஜை செய்து பக்தர்கள் தீமிதித்து சுவாமியை வழிபாடு செய்தனர். இதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். 9 ஆண்டுகள் கழித்து 11 கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து நடத்திய திருவிழா நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. கொல்லிமலை வரும் சுற்றுலா பயணிகள் சிரமத்தை போக்க வனத்துறை சார்பில் புதிய பேட்டரி வாகனம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இங்கு வருடந்தோறும் பல்வேறு இடங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கொல்லிமலையில் உள்ள சுற்றுலா தலங்களில் பேருந்து வசதி இல்லாததால் சுற்றுலா பயணிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதை கருத்தில் கொண்டு நாமக்கல் மாவட்ட வனத்துறையினர் புதிய வாகனம் ஒன்று ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த வாகனம் அரபுலீஸ்வரர் கோவில் முதல் எட்டுக்கையம்மன் கோவில் வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.